அருமையானவர்களை, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாள் வெற்றியின் நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது. தேவனை நீங்கள் துதித்து பாடி கொண்டிருங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். யோசுவா 6ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப எரிகோ பத்தி என்ன போட்டிருக்குன்னா, அடைக்கப்பட்டிருக்கிறதாம், ஒருவர் உள்ளேயும் போலையா வெளியும் வரலையா. ஸோ உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்று கர்த்தர் சொல்லுகிறார், அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் 3 விதமா இருக்குல்ல. அதை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லாமல் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். எனவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க பிரச்சனைகளையும் உங்கள் போராட்டங்களையும் உங்களை எதிர்க்கிறவர்களையும் கர்த்தர் உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்து விட்டார். அவருடைய பார்வையிலே அது முடிந்தாயிற்று. அவருடைய உலகத்திலே அவர் அதை முடித்து விட்டார். அப்ப இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். என்ன அறிவுல நம்ம அதை சந்திக்கணும்னா, ஒப்பு கொடுத்துட்டார். சிலுவையில இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார் இல்லையா. அப்ப அவர் பார்வையிலே முடித்து விட்டார். ஆவிக்குரிய உலகத்திலே எல்லாம் செய்தாயிற்று. அதை நம்பி நாம் அனுபவிக்கும் பொழுது, அதை நாம் ஒவ்வொரு நாள் வாழ்க்கை நிஜமாக சத்தியத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றார், ஒரு பிரச்சனையை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆமென். இந்த தைரியத்தோட உங்க சவால்களை சந்திங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அப்ப இங்க என்ன அப்படின்னா, யோசுவா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் 10ஆம் வசனத்துல. நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். அப்ப எரிகோவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 7ஆவது நாள் 7 நாள் அப்படின்ட்டாரு. ஆனா இவனுக்கு நல்லா தெரியும், இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பேசிக்குவானுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஏப்பா, ஒரு வேர்டு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நெகட்டிவா பேசி என்னத்தை நடந்தா எப்படி சுதந்திரிக்க முடியும், விசுவாசத்தை அறிக்கை செய்தா எப்படி நடக்கும், இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசிடுறான் பாரு. அதனால அவன் என்ன சொல்லிட்டான், பேசக்கூடாது. எனவே சில நேரம் பாருங்க, நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். அப்ப நான் சொல்லுகிறேன், சில நேரம் பேசாம இருக்கிறது நல்லது. கர்த்தர் கிரியை செய்கிறது உங்களுக்கு தெரியும்னா பேசாம இருந்துக்கிறது நல்லது. அது நீங்க பார்க்காம இருக்கலாம், அல்லது உணராம இருக்கலாம், அறிகுறி இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் கிரியை செய்கிறாருன்றதை நம்பிட்டீங்கன்னா, எதையும் அதற்கு விரோதமாக பேசாமல் இருங்கள். இங்க அப்படி அமைதியா இருக்கிறாங்க. 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வருகிறாங்க. அப்ப எல்லாருடைய மைண்ட் செட்டும், இப்போ எதுவும் ஆர்ப்பரிக்க சொல்லிடாதீங்கடா, நினைக்கிற நேரத்தில் ஆர்ப்பரிங்கன்றான். அவன் தனக்கு இருந்த பலத்தை வச்சு ஆர்ப்பரிக்கிறான். அலங்கம் இடிந்துள்ளது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற பலத்தை வைத்து கர்த்தரை ஆராதியுங்கள். அவர் யாரா இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், அப்படிப்பட்ட பாட்டுகளை பாடி அவரை கொண்டாடுங்கள். ஒப்பு கொடுத்த தேவன் இன்று உங்கள் கைகளிலே உங்கள் சத்துருக்கள் விழும்படி செய்வார். இந்த நாளிலே பெரிய வெற்றியை நீங்கள் காணும்படியாய் கர்த்தர் செய்வார். பெரிய தடை, ஏன்னா அது அலங்கம் அவ்வளோ பெருசு, அது இடிந்து விழுந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி அருளுவார். நீங்கள் செய்ய வேண்டியது அமைதியாக இருப்பது மற்றும் அவரை ஆராதிப்பது. இது 2 மட்டும் செய்யுங்க, வெற்றி உங்களை தேடி வரும். இந்த நாள் வெற்றியின் நாள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.